அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி வாழைப்பழத்தை வச்சு நம்ம எப்படி அல்வா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 5-6 வாழைப்பழம், 1/2 கப் சர்க்கரை, முந்திரி, ஏலக்காய் தூள், நெய், கொஞ்சோண்டு தண்ணி. ஒரு வாணலி வச்சு நம்ம 1/2 கப் சர்க்கரையை ஆட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும். நாம் எதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அல்வாவுக்கு ஒரு கலரை கொடுக்கறதுக்காக நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். நீங்கள் நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஃபஸ்ட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி பபிள்ஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கை விடாமல் நல்லா கலரணும் அப்படின்னா அடியில் கலர் ப்ரௌன் கலரில் வர ஸ்டார்ட் ஆகும். இப்போ ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த கலர் போதும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணி அந்த தண்ணியை ஆட் பண்ணி தனியாக எடுத்து நான் வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு வாணலி வச்சு அதில் நெய் ஊற்றி தேவையான அளவு முந்திரி போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்க போகிறேன். உங்களுக்கு இது கூட பாதாம் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது நட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட பாதாம் இல்லை. ஸோ என்கிட்ட முந்திரி இருந்துச்சு. அதனால் நான் முந்திரியை வறுத்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூடவே நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5-6 கனிஞ்ச வாழைப்பழம் எங்கள் வீட்டில் மீதம் இருந்துச்சு. ஸோ அதை மிக்சியில் அரைச்சி கூழ் மாதிரி ரெடி பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது முந்திரி வறுபட்டுச்சு, நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோம். இது கூட நம்ம என்ன பண்ணலான்னா அந்த வாழைப்பழ பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ அடுப்பை வச்சுட்டு நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நான் ஒரு செகண்ட் கை எடுத்தால் பார்த்தீங்கனாலே தெரியும் லைட்டாக அடி பிடிச்சிருச்சு. ஏன்னா நான் ஒரு கையில் மொபைலும் ஒரு கையில் கரண்டியும் வச்சு நான் கிளறிட்டு இருந்தேன். அதனால் லைட்டாக அடி பிடிச்சிருச்சு. நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் சிம்மில் வச்சுட்டு நல்லா கேர்ஃபுல்லாக நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு வாழைப்பழ பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சர்க்கரை தண்ணி, அதை இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டோன்னா ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டி ஒரு கலருக்கு திரண்டு வரும். இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட போகிறோம். உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளறிட்டே வரணும். முக்கியமாக அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ நான் சிம்மில் வச்சுட்டு நான் கிளறிட்டே இருக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருந்தேன் நான். அதை இடையில கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் கிளற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எப்போ வாணலியில் அல்வா ஒட்டாமல் வருதோ, கரண்டியில் ஒட்டாமல் வருதோ அதுதான் பதம். இப்படி கிளறிட்டே இருக்கணும் நீங்கள். இப்போது ஒரு அளவுக்கு வந்துடுச்சு. நான் ஃபைனலாக இருந்த நெய்யை இதில் விட்டு கிளறிட்டு இருக்கேன்.
இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு ஹல்வா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஆனாலும் வந்துட்டு ஒட்டுது பார்த்திங்களா. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வறுத்து வச்சுருந்தா முந்திரியை வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணி நான் கிளறி கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஒட்டாமல் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால் நான் ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு கிளறிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பதம் வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து பவுலில் போட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். எனக்கு இது போதும்னு தோணிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். நான் எடுத்து கப்பில் போட்டுட்டு கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நான் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறேன்னா பண்ணலாம். இல்லைன்னா பீஸ் வந்துட்டு போட்டுட்டு கட் பண்ணி நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம். நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கப்பில் போட்டு சர்வ் பண்ணிட்டேன்.